ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் தன்னோட 234 தொகுதி வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு. அந்த வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் தாவேகால நடந்துகிட்டு இருக்கு. சோ அதுல முக்கியமான பிரச்சனை அப்படின்னா தூத்துக்குடியில ஒரு லேடி கேண்டிடேட் தான் நிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் நிறைய எதிர்பார்ப்போடு இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுல, அவங்க கார்ல எல்லா இடத்துலயும் விசில் சின்னம், தாவேகா கொடி இப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த அறிவிப்புக்கு அப்புறமா தூத்துக்குடியில விஜயோடைய ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் தான் நிக்க போறாரு அப்படின்னு சொல்லி விஜய் அறிவிச்சிட்டாரு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கார்ல இருந்த கொடியை தூக்கி போடுறது, வீட்டுல இருந்த விசில போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணி வீடியோ எடுத்து அதை ரொம்பவே வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் விஜய் தான் எப்பவுமே எதையும் கண்டுக்கவே மாட்டாரு. சோ அதை வச்சு பாக்குறப்போ ஸ்ரீநாத் அப்படிங்கிறவரு அரசியல் பட்டியல்ல இவ்வளவு நாள் இல்லையே, விஜய் பின்னாடி அவர் ஒரு நாள் கூட நாம எங்கேயுமே பார்க்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி வேட்பாளர் பட்டியல்ல அவர் வந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்குள்ளவுமே இருக்கு, கட்சிக்குள்ளவுமே இருக்கு. சோ விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் எழும்புது. விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்ரீநாத், சஞ்சீவ் அண்ட் ஸ்ரீமன், இந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. சஞ்சீவ் தான் ரொம்பவே க்ளோஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ சஞ்சீவுக்கு கூட இந்த போஸ்ட் கொடுக்கல, பட் ஏன் இவர் ஸ்ரீநாத்துக்கு கொடுத்தாருன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. சோ முக்கியமா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இத பத்தி இப்ப ஸ்ரீநாத்தே ஓபனா சொல்லியிருக்காரு. சோ எதுக்காக விஜய் ஸ்ரீநாத்துக்கு இந்த சீட்டு கொடுத்தாரு அப்படிங்கறத ஸ்ரீநாத்தே சொல்லியிருக்காரு. சோ ஸ்ரீநாத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட சொந்த ஊர் தூத்துக்குடி தான். அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் நடிக்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என் ஊர்ல என்ன முடியுமோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். பட் பெருசா ஏதாவது பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் பிறந்த மண்ணிலே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம சோ விஜய் இத பத்தி என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, உனக்கு ஒரு வாய்ப்பு தர, வெற்றியோட வா நண்பா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தைய சிரிச்ச முகத்தோட எனக்கு சொன்னாரு. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வேற எதுவுமே பேச தோணல, கேட்க தோணல. அவர் வெற்றியோட வான்னு சொல்லிட்டாரு. அதே சிரித்த முகத்தோட நான் வெற்றியோட வந்துட்டேன்னு அவர்கிட்ட போய் சொல்லி நான் நிக்கணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீநாத் சொல்லியிருக்காரு. சோ தூத்துக்குடி வேட்பாளரா ஸ்ரீநாத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல அவர் ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீநாத்துக்கு இந்த பொறுப்பு கொடுத்த உடனே அடுத்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி எல்லாம் எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சஞ்சீவுக்கு ஏன் கொடுக்கல, ஸ்ரீமனுக்கு ஏன் கொடுக்கல, பாலாஜிக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா பாலாஜிலாம் விஜயோட போட்டோவை நெஞ்சில வரைஞ்சிக்கிறது, அவரோட கட்சியில போய் மீட் பண்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் சீட்டு கொடுக்கல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழும்புச்சு. பட் சஞ்சீவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், பட் அரசியல்லையும் சினிமாவிலையும் நான் அவர் கூட எப்பவுமே தொடர்ந்து பயணிச்சது கிடையாது. ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் நண்பனா நடிச்சிருப்பேனே தவிர எல்லா படத்திலயும் நான் வரமாட்டேன். சோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வேற, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டோட்டலாவே பர்சனல். அப்படி இருக்கிற பட்சத்துல அதை நாங்க அபிஷியலா ஒரு இடத்துல கொண்டு போக மாட்டோம். சோ அவர் எனக்கு இதை செய்யல அதை செய்யல என்னைக்குமே நான் நினைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி சஞ்சீவும் சொல்லியிருக்காரு. ஸ்ரீமனும் இதே தான் சொல்லியிருக்காரு. விஜய நாங்க ஒரு நல்ல நண்பனா பாக்குறோம். சோ அவரை வேற எதுவுமே அதை தாண்டி எங்களால யோசிக்க முடியாது. அவர் எங்களுக்கு இதை செய்யல அதை செய்யலன்னு ஒரு நாளும் நாங்க கேட்கவே மாட்டோம். அதே மாதிரி இந்த டிவோர்ஸ் கேஸ் பத்தி கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. பட் அது அவரோட பர்சனல், அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, உங்களுக்கும் எந்த ரைட்ஸும் இல்ல. நீங்க அதை பத்தி பேசாதீங்க. அபிஷியலா அவர் என்ன பண்றாரோ அதை பத்தி மட்டும் பேசுங்கன்னு தான் நான் எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கேன்னு சொல்லி ரொம்பவே பெருந்தன்மையா பேசியிருக்காங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் உண்மையில விஜய் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் உண்மை. சோ விஜய் செஞ்ச இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.